நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? கர்த்தனே என் துணையானே, கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே, கர்த்தனே என் துணையானே, சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார், கொள்கை கூறி பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை, கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே, கர்த்தனே என் துணையானே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 62 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. சியோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழிக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எர்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இங்கே கர்த்தர் சொல்கிறார், உன் நீதி பிரகாசத்தை போலும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். நான் அமர மாட்டேன். உன் ரட்சிப்பு, உன்னுடைய வாழ்க்கை மங்கி இருக்கிற உன் வாழ்க்கை பிரகாசிக்கு மட்டும் நான் அமரவே மாட்டேன், நான் உட்கார மாட்டேன். நம்ம சில காரியங்களுக்கு இதை செஞ்சு முடிக்காம உட்கார மாட்டேன்னு சொல்லுவோம்ல, அதே போல எங்கே கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுவோம், எரிகிற தீவட்டியை போல பிரகாசிக்கு மட்டும் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை மங்கி போச்சே, இருளடைஞ்சு போச்சே, இனி எனக்கு இதுலேருந்து விடுதலை உண்டா அப்படின்னு என் வாழ்க்கை அணைஞ்சி போல இருக்கேன்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் என்று சொல்கிறார், நான் உன்னை எரிந்து பிரகாசிக்க மாட்டோம், ஓ விளக்க எரிய வைக்க மாட்டோம், பிரகாசிக்க மாட்டோம், நான் உட்கார மாட்டேன். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து தான் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறாங்க அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. நாளை கூட ஈவாய் தந்தீங்களேப்பா, உங்கள் கிருபை உங்களுடைய தயவு எங்களை தாங்கினதே அப்பா. நன்றியப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்துல தெரியும்ப்பா, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருமா, இதோடு அழிஞ்சு போயிருமா, ஆண்டவர் இந்த பிரச்சனையினால நான் மூழ்கி போயிடுவேனா அப்படின்னு கவலையோடு கண்ணீரோடு உடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் சொன்னபடியாய் ஆண்டவர் நான் அவர்களுடைய விளக்கை எரிந்து பிரகாசிக்க மாட்டோம், நான் உட்கார மாட்டேன்னு சொன்னீங்களேப்பா. அது போல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை எரிந்து பிரகாசிக்க மாட்டோம் ஆண்டவர், நீங்க உட்காராதீங்கப்பா. உடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலம் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.